வெல்கம் டு Freshlyinhome. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச குல்ஃபி தாங்க. இந்த சூப்பரான குல்ஃபியை வீட்லயே எப்படி பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த ரெசிபியை பார்த்துட்டு உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். சோ குல்ஃபி எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குல்ஃபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு இதில் நான் ஃபுல் க்ரீம் மில்க் தான் சேர்த்துக்க போகிறேன். ஓகேங்களா? இதுதான் நம்ம செய்ய போகிற குல்ஃபிக்கு ஒரு நல்ல க்ரீமி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நான் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நான் அது இதில் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், ரொம்ப இல்லை. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது ஆல்ரெடி ரொம்ப திக்காகும், அதனால் இதை நம்ம கொஞ்சம் ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணணும். ஃபுல் க்ரீம் மில்க்குங்கிறதுனால ரொம்பவே ஒரு க்ரீமி ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம பாயில் பண்ண விடலாம். இது பாயில் பண்ணுற கேப்பில் நம்ம ஒரு சின்ன பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த குல்ஃபிக்கு ஒரு திக்கன் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் 2 மில்க் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் மில்க் பிரெட் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை சின்னதாக பிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. மில்க் பிரெட் எடுத்துக்கோங்க, வேறு எந்த ப்ரெட்டும் வேண்டாம். ஸோ 2 ப்ரெட்டு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக நான் பால் சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப இல்லை, கொஞ்சம் லைட்டாக நான் பால் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் பால் ஊற்றி இந்த ப்ரெட்டை இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறமா இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விடுவோம். இது சுண்ட வேண்டாம், ஏன்னா இது திக்காகிறதுக்காக தான் நம்ம ப்ரெட்டு சேர்த்துக்க போகிறோம். அந்த ப்ரெட்டு பாலில் அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். அதனால் இது நம்மளுக்கு சுண்டி வர வேண்டாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்கட்டும் நல்லா. உங்களுக்கு தெரியுது இல்லையா பாயில் ஆகிறது? ஸோ 10 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும் இது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பால் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி ஆடை கட்டி வரும் இல்லையா? அது அப்படியே லைட்டாக சைட்லேருந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க அது கொதிக்கும்போது. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லா க்ரீமியாக வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா, நான் மில்க் மெய்டு சேர்த்துக்க போகிறேன். மிட்டாய் மீட் அமுல்து எடுத்திருக்கேன். ஸோ இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் குறைச்சலாகவே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா பாலும் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கோம், கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம ப்ரெட்டும் அரைச்சி சேர்த்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இனிப்பு கொடுக்கும். ஸோ செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போது நான் ஒரு 3 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும், ஒரு 5 நிமிஷம் இது. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சுகர் செக் பண்ணிக்கோங்க லைட்டாக. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பால் திரும்பவும் கொதிச்சு இங்கே பாருங்கள் ஆடை கட்டுது, தெரியுதா? ஸோ இது ஃபுல்லாகவுமே அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கண்டென்ஸ்டு மில்க்கு நான் ஒரு க்ரீமி ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் அதை சேர்த்துக்கிட்டேன். கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ இதுவும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஏலக்காய் போட்டிருக்கிறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட்டு, பால் ஊற்றி நம்ம அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இதை திக்காக ஆரம்பிக்கும் நம்ம ப்ரெட்டு சேர்த்துருக்கிறதுனால. ஸோ கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு, கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம ப்ரெட்டு சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் அது திக்காகிறதுக்கு. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஆடை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்படி சைடில் ஃபுல்லாக. ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டு நீங்கள் இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பாதாம்.
வேறு எதுவுமே வேணாங்க, இதுவே போதும். ஸோ கலந்து விட்டுட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு நம்ம வந்து குல்ஃபி மோடில் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை குல்ஃபி மோடில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது குல்ஃபி வந்து நம்ம ஆற வச்சோம் இல்லையா, கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட திக்காயிடுச்சு. ஸோ இப்போ இதை நான் வந்து குல்ஃபி மோல்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த குல்ஃபி மோல்டில் நான் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டம்ளரில் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ஐஸ்கிரீம் பவுல் இருக்கும் இல்லையா, மோஸ்ட்லி நம்ம ஃபேமிலி பேக் வாங்குகிற ஐஸ்கிரீம் பவுல் இருக்கும்ல, ஸோ நம்ம அதில் கூட சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 8 hours ஆகுது இது வந்து ஃப்ரீசரில் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து அதே மாதிரி ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து க்ரன்ச்சியாகவே இருக்கணும். அதை போட்டுட்டு நம்ம பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து சாஃப்ட் ஆகிடும், பட் க்ரன்ச்சியாக இருக்காது. ஸோ நான் அதுக்காக இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் குல்ஃபி மோல்டில் எல்லாமே போட்டாச்சு. நான் வந்து இதை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எங்கிட்ட இருக்க எல்லா குல்ஃபி மோல்டுலேயும் இதை நான் வச்சுட்டு ஒரு 8 hours ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இது எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குல்ஃபி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா, ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ க்ரீமியாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு குல்ஃபியை இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். நம்ம ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே நம்ம ஆட் பண்ணல. நீங்கள் வேணால் கண்டென்ஸ்டு மில்க் பதிலாக நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே ஃப்ளேவரில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட நம்ம சேனலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.